Good morning students, welcome to your social class. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் இருக்கனால ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் தான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு குரூப்பில் என்னென்ன லெசன்ஸ் வந்து எக்ஸாமுக்கு இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஐ திங்க் 6 லெசன் வந்து இருக்குது. ஸோ அந்த 6 லெசன்லேயும் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம அந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து எல்லா லெசன்லையுமே அதாவது நெக்லெக்டட் போர்ஷன் கொஷின் ஆன்சரை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிலீட்டட் போர்ஷன்ஸை வந்து நான் வந்து சொல்லிடுறேன். என்னென்ன கொஷின்ஸ் நீங்கள் வந்து படிக்க வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆனால் ஒன் வேர்ட்ஸ் மட்டும் வெறும் 6 லெசன் தான் இருக்கு இல்லையா, அதனால் எல்லா ஒன் வேர்ட்ஸையும் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கோங்கம்மா, சரியா? ஸோ அதனால் அந்த ஒன் வேர்ட்ஸை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் நெக்லெக்டட் போர்ஷனை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியாம்மா? ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு 4th லெசன் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஓகே. இந்த 4th லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஆன்சரில் உங்களுக்கு ஃபஸ்ட் கொஷினும் செகண்ட் கொஷின் மட்டும்தான் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் ரைட் அபோவ் ஹீனயானா அண்ட் மகாயானா, அதாவது ரைட் அபவுட்ன்றது அபோவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் அபவுட் ஹீனயானா அண்ட் மகாயானா பற்றி நம்ம எழுதணும். புத்திசமோட 2 பாட்டு. தென் எலாபரேட் த டேர்ம் 3 ரத்னா. ஸோ 3 ரத்னாவோட என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம அதில் எழுதணும். 2 ஷார்ட் ஆன்சர், சரியா? தென் டீடெயில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டீடெயிலுமே இருக்குது. ஷார்ட் ஆன்சரில் 3, 4, 5 கிடையாது. ஸோ டீடெயில் கொஷின் என்ன அப்படின்னா டிஸ்கஸ் த 5 கார்டினல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கன்ஃபியூசியஸ். ஸோ கன்ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு ரிலீஜியஸ் ஃபவுண்டர் இருப்பார் இல்லையா, ஸோ அவரோட கார்டினல் 5 பிரின்சிபல்ஸை பற்றி நம்ம எழுதணும். தென் கம்பேர் த கான்ட்ராஸ்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ஸோ ஜெயினிசம் அப்படின்ற ரிலீஜனுக்கும் புத்திசம் அப்படின்ற ரிலீஜனுக்கும் அவங்களோட பாலிசி, 2 பேரோட பாலிசிஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த கொஷின் ஆன்சர்ஸில் மென்ஷன் பண்ணலாம், சரியா? ஓகே. இது வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி 4th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்மா. ஸோ இந்த கொஷின்ஸ்களை மட்டும் இதில் நீங்கள் படித்தா போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபியில் வந்து உங்களுக்கு நான் 3rd லெசன் கொடுத்துருந்தேன், அட்மாஸ்பியர் லெசன் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7, 8, 9 ஷார்ட் ஆன்சர் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2 ஷார்ட் ஆன்சர் மட்டும்தான் உங்களுக்கு கொஷினில் இருக்குது. ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா டிஃபைன் அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர்னால் என்ன அப்படின்ற டெஃபினேஷன் எழுதுங்க. தென் மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த கிளைமேட். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கிளைமேட் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான காரணமாக இருக்குது அப்படின்ற அந்த நேம்ஸை மட்டும் நீங்கள் அதில் எழுதுனா போதும், சரியாம்மா? ஓகே. இது வந்து இந்த லெசனில் கூடிய ஷார்ட் ஆன்சர். தென் இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோகிரேஷன் வந்து உங்களுக்கு எந்த கொஷினுமே இல்லை இல்லையா? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஷின் மட்டும் இருக்குது, மற்ற 3 கொஷினும் கிடையாது. ஸோ வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்றத பற்றி எழுதுங்க. தென் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டீடெயில் மட்டும் உங்களுக்கு இருக்குது, அதாவது ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியரோட ஸ்ட்ரக்சரை பற்றி நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும், சரியாம்மா? ஸோ செகண்ட் டீட்டெயிலும் 3rd டீட்டெயிலும் உங்களுக்கு இல்லை. அதேமாதிரி 4 and 5 கிடையாது இல்லையா? ஸோ இதில் ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும்தான் இருக்குது, சரியா? இது வந்து ஜியாகிரஃபி 3rd லெசன், அட்மாஸ்பியர் லெசன். தென் அதுக்கப்புறம் சிவிக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4, 5 ரெண்டுமே வந்து இருக்குது இல்லையா, ஃபுல்லாகவே இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் 2 டிஸ்டிங்விஷ் கொஷின் இருக்குது. என்ன அப்படின்னா யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இது வந்து ஷார்ட்டில் இருக்கனால ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் உங்களோட புக்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எழுதுனா போதும், சரியாம்மா? தென் பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு டேப்லெட் கலர் இருக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஏதாவது 3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எழுதுங்க போதும், ஓகேவா? தென் கிவ் ஷார்ட் நோட். இது வந்து ஒரே ஒரு ஷார்ட் ஆன்சர் தான், அதாவது யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன, வாட் இஸ் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றத எழுதுங்க. தென் இதில் வந்து மொத்தம் உங்களுக்கு 3 டீட்டெயில் இருக்குது. ஃபஸ்ட் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதாவது கான்ஸ்டியூஷனோட டைப்ஸ் என்னென்ன மாதிரியான கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் எழுதணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி எழுதலாம். தென் அதே மாதிரி வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் அ ஃபெடரல் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட்டோட மெரிட்ஸ் என்னென்ன அப்படின்றத எழுதுங்க. தென் ரைட் டவுன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றத எழுதுங்க. இந்த லெசனில் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா
ரைட் அபவுட் த மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் மெரிட்ஸ் மட்டும் எழுதினா போதும். தென் ரைட் அபவுட் த பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரசிடென்டியல் அண்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்றத எழுதணும். தென் ரெண்டுக்கும் அதாவது பிரசிடென்டிக்கும் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷனை பற்றியும் நீங்கள் இதில் எழுதணும். சரியாம்மா? இது வந்து உங்களுக்கு சிவிக்ஸு 4th லெசன். சரியா? தென் சிவிக்ஸு 5th லெசன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு நேம் த டாக்ஸஸ் லெவிடு பை த வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. தென் லிஸ்ட் அவுட் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994. ஸோ இதில் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994ஓட சலன் ஃபீச்சர்ஸ் பற்றி இதில் எழுதணும். தென் மென்ஷன் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வில்லேஜ் பஞ்சாயத்தோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பற்றி எழுதுங்க. தென் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பற்றி எழுதணும். தென் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பற்றி எழுதுங்க. சரியா? அடுத்தது இதில் இருக்க டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா write in detail about the salient features of 73rd and 74th Constitutional Amendment Act of 1992. ஸோ அதோட salient features பற்றி எழுதுங்க. Then describe the major problems and challenges faced by the local self government ஃபேஸ் பண்ணக்கூடிய மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, அதோட சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரியாம்மா? இது வந்து உங்களுக்கு சிவிக்ஸு 5th லெசன். சரியா? அடுத்தது எக்கனாமிக்ஸில் 4th லெசன். அது உங்களுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா give 2 examples for each food crop and non-food crop. ஃபுட் க்ராப்புக்கும் non-food க்ராப்புக்கும் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தென் what are the factors responsible for the changes in cropping area. ஸோ என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து அந்த க்ராப்பிங் ஏரியாவில் வந்து சேஞ்சஸ் கொடுக்கும், என்னென்ன மாதிரியான ரீசன்ஸ் வந்து அதுக்கு காரணமாக இருக்குன்றதை எழுதணும். தென் who monitors the quality and quantity of groundwater. ஸோ எந்த கமிஷன் வந்து இந்த கிரவுண்ட் வாட்டரோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்றத எழுதணும். தென் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கும் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்ன அப்படின்றதில் நீங்கள் எழுதணும். சரியா? அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸு. தென் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா கிவ் அ நோட் ஆன் த வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு. வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது எழுதணும். தென் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை யூஸிங் கிரவுண்ட் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர்ன்றதை எழுதணும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் அபவுட் த சோர்ஸஸ் ஆஃப் இரிகேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஸோ இது என்ன அப்படின்றத நம்ம எழுதணும். சரியா? இதுதான் 4th லெசன். நெக்ஸ்ட்டு 5th லெசன்மா. இதில் வந்துட்டு என்லிஸ்ட் த ரீசன் ஃபார் மைக்ரேஷன். அதாவது என்னென்ன காரணங்கள்னால மைக்ரேஷன் ஆகுறாங்க. தென் வாட் ஆர் த மேஜர் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹியூமன் மைக்ரேஷன் இன் இந்தியா. ஸோ என்ன மாதிரியான ரீசன்ஸ்னால இந்தியாவில் ஃபீமேல்ஸ் வந்து மைக்ரேஷன் ஆகுறாங்க அப்படின்றது. தென் நேம் 4 districts இன் தமிழ்நாடு which record low number of immigration. ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் அதுவும் தமிழ்நாட்டில் கம்மியான நம்பரில் வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. தென் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் poorer section and better off sections to migrate. ஸோ poorer செக்ஷனும் better off செக்ஷனும் வந்து என்னென்ன மாதிரியான ரீசன்னால் வந்துட்டு அதாவது ஃபேக்டர்ஸ்னால் வந்துட்டு மைக்ரேட் ஆகுறாங்கன்றது எழுதணும். தென் லிஸ்ட் அவுட் த 4 destinations and percentage of migrants from தமிழ்நாடு. ஸோ பர்சன்டேஜோட 4 டெஸ்டினேஷன் என்னென்ன அப்படின்றத எழுதணும். சரியா? Then what does the study reveal about occupations undertaken by migrants? ஸோ அடுத்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி மைக்ரேட் ஆகக்கூடியவங்க என்ன மாதிரியான ஆக்குபேஷன்ஸை பார்க்குறாங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸு. இந்த டீட்டெயில் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் த எய்ம்ஸ் ஆஃப் மைக்ரண்ட் பாலிசிஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் கிடையாது. ஸோ இன்னும் அந்த ஃபஸ்ட் டீட்டெயில் உங்களுக்கு இல்லை. ஸோ டிஸ்கஸ் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். என்னென்ன பேட்டர்னில் வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. தென் எலிசிடேட் அபவுட் சம் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஃபைண்டிங்ஸ் ஆன் மைக்ரண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால தமிழ்நாட்டில் வந்து மைக்ரேஷன் ஆகுறாங்க அப்படின்றது எழுதணும். தென் அனலைஸ் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இன் 2015. ஸோ 2015 மைக்ரேட் ஆனவங்க என்னென்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இருந்தவங்க மைக்ரேட் ஆகியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் உனக்கு இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஷின்ஸு. ஸோ இதில் 3 கொஷின் தான் இருக்குது, ஃபஸ்ட்டு இதில் கிடையாது. ஓகேவா? ஸோ இது போக
இதுலேருந்து வந்து நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின் ஆன்சர்ஸு ரிலேட்டட் போர்ஷன் போக. ஆனால் ஒன் வேர்ட்ஸு எல்லா லெசனில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாமே நல்லா தரவாக படிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் வந்து மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கம்மியான போர்ஷன் தான் கொடுத்துருக்கேன். சரியாம்மா? ஸோ வந்து ஷார்ட் டியூரேஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியான போர்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஸோ இது போக மேப் கேட்டாங்க அப்படின்னா ஜென்ரலாக அப்படின்றப்போ நீங்கள் எப்போ எழுதுகிற மாதிரி கான்டினென்ட் ஓஷன்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் திரும்ப ஒருக்கா பார்த்துக்கோங்க. சரியாம்மா? அதுவும் வந்து வெறும் 5 மார்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். இல்லை இது போக வந்து எனக்கு வந்து புக் எக்ஸசைஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய பர்சனல் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. நான் உங்களுக்கு என்னென்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். சரியாம்மா? இப்போது வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைவ் கிளாஸில் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு போர்ஷன். மொத்தமே வந்து ஒன்லி 6 லெசன்ஸ் தான். நல்லா படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூம்மா.